கறி குழம்பு சுவையில் அருமையான சைவ காளான் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர்லேயே ஒன்றா தாளித்து விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கிங்க. 300 கிராம் காளான், 150 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி செந்தூர் காரைக்குடி குழம்புத்தூள் போட்டு செய்கிறேன். மனமும் சுவையும் அருமையாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு விழுதாக போட்டு அரைச்சி அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி ஒரு 150 ml ஊற்றுங்க. தேவைப்படுறவங்க கொஞ்சமாக தேங்காய் கூட ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் ஊற்றலை. ஒரே ஒரு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா கம கம்மன்னு அருமையான காளான் குழம்பு ரெடி. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.